மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை இந்த வலைத்தளத்தின் மூலமாய் காண்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 4 மாதம் முழுவதுமாய் கர்த்தரை பாதுகாத்து இந்த 5ஆம் மாதத்தின் கடைசி நாள் காடுபடியாய் உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றி துதி ஸ்தோத்திரத்தை எடுப்போம். இதுவரையில் நடத்தினோம், இனிமேல் நம்மை நடத்துவார் என்கிற நிச்சயத்தோடு இந்த நாளை ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த ஆராதனைக்காக கடந்து செல்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போமாக. யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்து நல்ல பிதாவே, நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகவலே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 5ஆவது மாதத்தின் கடைசி நாளை காணும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டபடி நாளை உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எங்களோடு இருந்தவர் எத்தனையோ விதமான ஆபத்துகள், எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எத்தனையோ விதமான சோதனைகளின் நடுவிலும் ஆண்டவரே என்னுடைய கரங்களை பிடித்து நடத்தி வந்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இரவில் உண்டாகும் பயங்கரங்களுக்கும், பகலில் பறக்கும் அம்புகளுக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்களுக்கும் இதுவரையில் எங்களை நடத்தி வந்தீரே, உங்க நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வலைத்தளத்தின் மூலமாய் எத்தனை பேர்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் எங்கள் ஆண்டவருடைய கரம் இருந்து தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக தம்மை நோக்கி விண்ணப்பப்படுகிறோம் ஐயா. இந்த ஆராதனையில் நாங்கள் பாடின பாடல்கள், வாசிக்கிற திருமலை வசனங்கள், ஆண்டவரே பாடல்கள், தெய்வ செய்திகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. பாவம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஐயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஒரு வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு நாளாக இருக்கிறது. தொடர்ந்து தெய்வக்கரம் எங்களை காவட்டும், எங்களை நடத்தட்டும். அப்பாவுடைய பாதங்களில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பாடத்தில் 213வது பாடம், 213வது பாடம். தெய்வம் சுத்தி செய்வதற்கு அனுப்பும் அக்கினி எங்கள் திவ்ய ரத்தம் கொண்ட எங்கள் அனுப்பும் அக்கினிகள் காத்திருக்கும் எங்கள் கர்த்தா மூத்த நபர்களாக தாவும்
பெந்தேகோஸ்தின் ஆவி அனுப்பும் அக்கினி எங்கள் செத்தது ஃபைன் அனுப்பும் அக்கினி எங்கள் பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். என்னோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். ஸ்தோத்திரம். தெரிந்து கொண்ட வேதவசனம் சங்கீதம் 115வது சங்கீதம் 9 முதல் 15 முடியுள்ள வசனங்கள். சங்கீதம் 115 9 முதல் 15 முடியுள்ள வசனங்கள். இஸ்ரவேலே கர்த்தரை நம்புவோம், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவார். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவதாமே வாசிக்கின்ற இந்த சத்திய வசனத்தின்படி நம்ம ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மேம்படுவதாக இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். அடைபடி வரும் டிவிஷனல் கமாண்டர் மேஜர் சுபாஷ் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறார். கர்த்தர் பெருமாள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அதற்கு முன்பதாக ஸ்தோத்திரம் ஒரு பாடலை நாம் கேட்போம். அதனைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம்.
ஹல்லேலூயா. இந்த நாளுக்காய் என் தேவாதி தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த மாதத்தின் 1வது நாளிலிருந்து இந்த மாதத்தின் 31வது நாள் வரைக்கும் கர்த்தரை நடத்துவதற்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒரு மாத காரணமாய் நாம் செல்வந்த பிரயாணங்கள், செய்த பணிகள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தார். மறுபடியும் உங்களோடு கூட இந்த செய்தியின் வாயிலாய் நான் தொடர்பு கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சியுள்ளவனாய் காணப்படுகிறேன். இந்த நாளில் சிந்தனைக்கு ஆதாரமாய் அடிமை தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்துகிற விசேஷம் 14வது அதிகாரம் 7வது வசனம். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு உலகிய ரீதியில பல காரியங்களுக்காக நாம் பயப்படக்கூடியவராய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது அவசியம். அதே சூழ்நிலையிலே அதற்கு மேலாக நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த உலகத்திலே ஜீவிக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்கள் ஏராளம் என்று சொல்லி சொன்னால் மிகையாகாது. நாம் ஏன் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும்? அதற்குரிய ஒரு சில விளக்கங்களை நான் வசனத்தின் வாயிலாக கூறும்படியாக விரும்புகிறேன். முதலாவது, அவர் நம்மை சிருஷ்டித்தவர். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தொடர்ந்து ஆமோஸ் 4வது அதிகாரம் 13வது வசனங்களை வாசிக்கிற வழியில அவர் நம்மை சிருஷ்டித்தவர் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்பிக்கிறது. இரண்டாவதாக, கர்த்தரை உண்டாக்கினவர். 1வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கிற வழியில கர்த்தர் நம்மை உண்டாக்கினவர் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. மூன்றாவதாக, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலே கர்த்தர் நம்முடைய சரீரத்துக்கு உரியவர் என்பதாய் வேத பகுதி நமக்கு தெரியப்படுத்துகிறது. நான்காவதாக, அவர் நம்மை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி 1 பேதுரு 1வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, அழிந்து போகிற வெள்ளியினாலும் பொன்னினாலும் நான் உங்களை மீட்கவில்லை, மாசற்ற தேவாட்டுக்குடியாகிய நான் என்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் ஏராளம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற வழியிலே நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி நாம் கேட்கிற நம்முடைய உள்ளத்தில் எடுக்கிற ஒரு கேள்விக்கு கூட வேதம் நமக்கு தெளிவாய் பதில் சொல்கிறது. ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிற வழியிலே அவர் நம்மை ஆசீர்வதித்து தலைத்து ஓங்கச் செய்வார் என்று யாத்திராகமம் 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்கிறது. யாத்திராகமம் 1வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் ஒடுக்குகிறார்கள். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவர்கள் பலகி பெறுகிறபடினாலே எகிப்துடைய ராஜா ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். பிறகுதான குழந்தைகள் ஆண் பிள்ளையாய் இருக்குமையானால் அதை கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி மருத்துவச்சில் ஆகிய சித்திராள் பூவாள் என்பவருக்கு அவர் கட்டளை பிறப்பிக்கிறார். ஆனால் அந்த இருவரும் இந்த ராஜா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படி வேண்டியது அவசியம், பயப்பட வேண்டியது அவசியம் ஒரு புறம் இருந்தாலும், அதற்கு மேலாக ராஜாதி ராஜாவாகிய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுக்கு பயந்தபடினாலே யாத்திராகமம் 1வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்து ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார் என்று வேதப்படி சொல்கிறது. அதிர்ஷ்டமாய் அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் தலைக்கும்படியாய் செய்தார் என்று வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அவர்யான ஆண்டோடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்கு கட்டாயம் பயப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவ்விதமாய் பயந்து நாம் சிரிக்கிறவர்களே ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள், முதலாவது அவருடைய குடும்பங்களை தலைத்து ஓங்கச் செய்வார் என்று வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற வழியில சத்துருடைய கைக்கு நம்மை தப்பிப்பார் என்று வேத பகுதி தெளிவுபடுத்துகிறது. 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் 39வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக, அப்ப
அப்பொழுது அவர் உங்களை எல்லா சத்துருக்களின் கைக்கும் தப்புவிப்பார் என்று இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்கிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 10 முதல் 14 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கிற வழியிலே தாவீது பிறப்பித்ததான ஒரு கட்டளையை அல்ல, சவுல் ராஜா பிறப்பித்த ஒரு கட்டளையை தாவீது ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. அமிதமாய் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது கோலியாத்தை கொல்பவன் எவனோ அவருக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த சவுல் ராஜா மூலமாய் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அதனை ஏற்றுக்கொண்டவனாய் அந்த சன்மானத்திற்காக அல்ல, இந்த கோலியாத் மூலமாய் பலர் பாதிக்கப்படுகிறார்களே, ஆகினாலே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த கோலியாத்தை இந்த தாவீதுக்கு வந்து போட்டார் என்று வேத பகுதி நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆகையினால் ஸ்திரீகள் அவர்கள் ஆடி பாடுகையிலே சவுல் கொண்டதோ 1000, தாவீது கொண்டதோ 10000 என்று சொல்லி அவர்கள் பாடின வழியிலே அன்று முதல் இந்த சவுல் தாவீதை காய்மகரமாக அவர் பார்த்தார் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளப்படுகிறது. மட்டுமின்றி சவுல் தன்னுடைய கையில் இருந்தானே ஈட்டியை கொண்டு இந்த தாவீதை சுவரோடு கூட சேர்த்து உருவ குத்தி போட்டு என்று ஈட்டி அவர்கள் எறிந்தார் என்று வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியவராய் இருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினாலே இவருக்கு எதிராய் எழுப்பினதான இந்த சத்துருடைய இந்த போராட்டத்திற்கு கர்த்தர் விலக்கி காட்டார் என்று வேத பகுதி மூலமாய் நம்மால் அறிந்து கொள்ளப்படுகிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம் இந்த அதிகாரங்களை வாசித்து பார்க்கிற வழியிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானியேல் போன்றவர்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்டதான சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அன்றைக்கு முறித்து போட்டார் என்று சொல்லி வேத பகுதி மூலமாய் வாசிக்கப்படுகிறது. அல்லேலூயா. என் ஆண்டவரை நீமாய் சோதரிக்கிறேன், துதிக்கிறேன். மூன்றாவதாக நம் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற வழியிலே அவர் நமக்கு தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 12ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று வேத பகுதி மூலமாய் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. யாத்திராகமத்திலே 4ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தை வாசிக்கிற வழியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பாதத்தில் ஓடுகிறதான கானானுக்கு செல்லத்தக்கதாய் அவனை வழிநடத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் மோசே என்கிற தலகத்தனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்கிறது. மோசே அழைத்த வழியில அவன் சாக்கு போக்கு சொன்னான். ஆனால் அவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டவனாய் அவன் போகும்படியாய் இருக்கிறான். நான் பேச தெரியாதவன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். 4ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதாக இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியவராய் இருந்து கொண்டிருக்கிறது. அமர்மையான ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் தெரிந்து கொள்வதான வழியை ஆண்டவர் போதிக்கிறார். ஆண்டவருக்கு நாம் பயந்து ஜீவிக்கிற வழியிலே இந்த மோசைக்கு பெறுவதாக யோசுவாவுக்கு கூட ஆண்டவராகிய தேவன் அவர் சொல்கிறதான வார்த்தை, நான் மோசையோடு கூட இருந்தது போல யோசுவாவே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அன்னைக்கு இந்த யோசுவாவுக்கும் ஆண்டவர் துணையாக இருந்து தெரிந்து கொண்ட வழியை அவர்களுக்கு போதித்து அந்த ஜனங்களை நடத்தின கர்த்தர் நம்முடைய கர்த்தர் என்று சொல்லி சொன்னால் மிகையாகாது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துல 12ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி கொண்டு அதில் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொள்வதான வழியிலே நடக்கிறதான வழியிலே கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தமது பிள்ளைகளுக்கு அவர் தெரிந்து கொள்வதான வழியை போதிக்கிற அத்தனை வழி நமக்கு ஆசீர்வாதமான வழிகளாகவே இருக்கும் என்று சொல்லி சொன்னால் மிகையாகாது. சங்கீதம் 32ஆவது சங்கீதம் 8ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிவகை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற ஆலோசனை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு
எந்த விதமான சந்தேகம் இல்லை. சங்கீதம் வாசிக்கிறதான சங்கீதம் 115 முதல் வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை நாமே இதோ சிந்தித்து பார்ப்போம். நாம் தேவனை மையப்படுத்துகிறோம், ஏனோ தானோ என்று சொல்லி மையப்படுத்தப்படுவதாக இருந்து கொண்டிருக்கிறோமா? நிபுணத்தோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? உண்மையாய் நாம் தேவனுக்கு பயந்து அவரை மையப்படுத்தப்படுவதாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? நாம் ஏன் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும்? அவர் நம்மை சிருஷ்டித்தவர், கர்த்தர் நம்மை உண்டாக்கினவர், கர்த்தர் நம்முடைய சரீரத்திற்குரியவர், அவரை கிடைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேத பகுதி சொல்கிறது. நம்ம ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது என்ன கிடைக்கும் என்று சொல்லி எழுதுறதான கேள்வி கிடைக்கி வேதம் கொடுக்கிற பதில் ஆசீர்வதித்து தலைத்து ஓங்க செய்வார் என்று வேதம் பகுதி சொல்கிறது. இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய சத்துருவின் கைக்கு ஆண்டவரை தப்புவித்து வழிநடத்தால் முடியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மூன்றாவதாக, நாம் உண்மையாக கடவுளுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களே, அவர் தெரிந்து கொள்கிற வழியை நமக்கு போதித்து அனுதினமும் நம்மை ஆசீர்வாதத்தோடு கூட நடத்துவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமில்லை. அந்த வாஞ்சோடு கூட ஆண்டவருக்கு பயப்படுகிறதான மகனாக மகளாக குடும்பமாய் நாங்கள் வாழ்வோம், அதனுடைய தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அந்த இடத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இறங்க செய்வதாக யாவது தலைவடைக்கு ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, எங்கள் அன்பு நிறைந்த தெய்வமே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த ஆண்டின் கர்த்தாவே முதலாவது மாதத்தின் முதலாவது நாளிலிருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு மாதமும் கர்த்தரை நடத்துவதில் உங்களுக்கு நன்றி. இந்த ஆண்டின் 5வது மாதத்தையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆரம்பித்தோம். முடிவான நாளில் உங்களுக்கு நன்றி சொல்கிற வாய்ப்புகளை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தெய்வமே, என்னுடைய தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர் இல்லாத ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகத்திலே ஜெபிக்கிறதான ஜனங்களாகி நாங்கள் ஒவ்வொருவரும் தெய்வத்திற்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த உலகத்திலே ஜீவித்து அதன் வழியாக தெய்வத்திற்கு ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதத்தோடு கூட வாழ கர்த்தர்களை தைரியப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிரதேமாக கர்த்தாவே சேனைக்காய் சேனை தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க தெய்வமே. எங்களுடைய அழகிய நிமிஷத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 35 திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படிக்கிற எல்லா உடைய குடும்பங்களுக்காக வந்து நன்றி ஆண்டவரே. டிவிஷன்ல இருந்து கர்த்தாவே ஒவ்வொரு வாரமும் தேவஜீவி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒளிபரப்பும்படியாக கர்த்தர் சித்தப்படுவதற்காக வந்து நன்றியப்பா. அதற்கு உறுதுணையாக இருக்கிறதான டிவிஷன் செக்ரட்டரி மேஜர் ஆல்பர்ட்டுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அளவில் நாங்கள் ஆசீர்வதிங்க. உதவி சொல்லுவாங்க தம்பி ஜெபிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேண்டிடேட் வினோத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரோடு உடைய கிருபை தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் இந்த ஆறுதலை பங்கெடுத்த அனைத்து பிள்ளைகளுக்காய் தமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு அல்லப்பா, எங்களுக்கு அல்ல, இவைகள் மூலமாய் தம்முடைய நாம் தொடர்ந்து பயப்பட்டுக் கொண்டிருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. பிரத்யேகமாக கர்த்தாவே கொரோனா தொற்றுதல் மூலமாக பாதிக்கப்பட்டதான குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இறங்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நோயினுடைய தாக்கம் ஆண்டவரே அதிசீக்கிரமாய் குறைந்து போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாய் ஆலயத்தை நாங்கள் சென்று நம்மை ஆராதிக்க முடியாத நிர்பந்தமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. அந்த நிலைகள் மாற்றப்பட்டு தேவ சமூகத்திலே நாங்கள் வந்து தேவனுக்கு ஆராதனை செய்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உங்களுக்கு நன்றி. இப்பட்டு உதவி செய்த எங்கள் மாணவர்கள் எவரேசன் குழந்தைகளோடு கூட தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாளை தினம் நாங்கள் ஆரம்பிக்கிற புதிய மாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டின் 5 மாத காலத்தில் வராத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்று ஆண்டவருக்கு நன்றியாக வாழ கர்த்தரை தைரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. விண்ணப்பித்து பெற வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஏராளம் உண்டு. எல்லாவற்றையும் அடிமைகளாகி எங்களுக்கு நீவாய் தந்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பரை உடைய பொறுப்பாக நாடி கேட்டுக் கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.